ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே. தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் ஈந்தளித்தேன். தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் ஈந்தளித்தேன். உன் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இறுக்கத்திலே உம்மை அழைத்தேன். நெருங்கி உதவி எனக்களித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன். நெருங்கி உதவி எனக்களித்தீர். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றீர். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றீர். உன் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் இதய தெய்வமே நீர் எனது இறைவாருயிரே. என் இதய தெய்வமே நீர் எனது இறைவாருயிரே. நேசிக்கிறேன் இயேசுவே உம் நேசமுகம் என்று கண்டிடுவேன். நேசிக்கிறேன் இயேசுவே உம் நேசமுகம் என்று கண்டிடுவேன். உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. 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 கீதம் 105.
கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும். 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையையும் அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி, உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். அக்காலத்தில் அவர்கள் கொஞ்ச தொகைக்குட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமாயிருந்தார்கள். அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கும், ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்தாரண்டைக்கும் போனார்கள். அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு, நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்கச் சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும், தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும், அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். அப்பொழுது இஸ்ரவேல் எகிப்திற்கு வந்தான். யாக்கோபு காமின் தேசத்திலே பரதேசியாயிருந்தான். அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுக பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்களாக்கினார். தம்முடைய ஜனங்களை பகைக்கவும் தம்முடைய ஊழியக்காரரை வஞ்சனையாய் நடத்தவும் அவர்களுடைய இருதயத்தை மாற்றினார். தம்முடைய தாசனாகிய மோசேயையும் தாம் தெரிந்து கொண்ட ஆரோனையும் அனுப்பினார். இவர்கள் அவர்களுக்குள் அவருடைய அடையாளங்களையும் காமின் தேசத்திலே அற்புதங்களையும் செய்தார்கள். அவர் இருளை அனுப்பி அந்தகாரத்தை உண்டாக்கினார். அவருடைய வார்த்தைகளை எதிர்பாரில்லை. அவர்களுடைய தண்ணீர்களை இரத்தமாக மாற்றி அவர்களுடைய மச்சங்களை சாக பண்ணினார். அவர்களுடைய தேசம் தவளைகளை திரளாய் பிறப்பித்தது. அவர்களுடைய ராஜாக்களின் அறை வீடுகளிலும் அவைகள் வந்தது. அவர் கட்டளையிட அவர்களுடைய எல்லைகளிலெங்கும் வண்டுகளும் பேன்களும் வந்தது. அவர்களுடைய மழைகளை கல்மழையாக்கி அவர்களுடைய தேசத்திலே ஜுவாலிக்கிற அக்கினியை வரப்பண்ணினார். அவர்களுடைய திராட்சை செடிகளையும் அத்தி மரங்களையும் அழித்து அவர்களுடைய எல்லைகளில் உள்ள மரங்களையும் முறித்தார். அவர் கட்டளையிட எண்ணி முடியாத வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் வந்து அவர்களுடைய தேசத்தில் உள்ள சகல பூண்டுகளையும் அரித்து அவர்களுடைய நிலத்தின் கனியை தின்று போட்டது. அவர்களுடைய தேசத்திலே தலைச்சன்கள் அனைத்தையும் அவர்களுடைய பெலனில் முதற்பெலனான யாவரையும் சங்கரித்தார். அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. எகிப்தியர் அவர்களுக்கு பயந்ததினால் அவர்கள் புறப்பட்ட போது மகிழ்ந்தார்கள். அவர் மேகத்தை மறைவுக்காக விரித்து இரவை வெளிச்சமாக்குகிறதற்காக அக்கினியையும் தந்தார். கேட்டார்கள். அவர் காடைகளை வரப்பண்ணினார். வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார். கன்மலையை திறந்தார். தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெளிகளில் ஆறாய் ஓடிற்று. அவர் தம்முடைய பரிசுத்த வாக்கு தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து தம்முடைய ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கெம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணி தமது கட்டளைகளை காத்து நடக்கும்படிக்கும் தமது நியாயப்பிரமாணங்களை கைக்கொள்ளும்படிக்கும் அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார்.
அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்தரித்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. ஓ இயேசு உமதன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி மலை அழிகளுக்கெல்லாம் பெரியது. ஆகாயம் பூமி மலை அழிகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசு உமதன்பு. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராயிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடு இணையற்ற இன்ப நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் தேவனை ஆராதிக்க இருக்கின்ற நாம், கர்த்தர் நமக்கு பாராட்டின எல்லா கிருபைகளையும் நினைத்தவர்களாக நாம் கர்த்தரை ஆராதிப்பதும் மிகவும் அவசியமாயிருக்கிறது. எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார் என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய பழைய வாழ்க்கையை நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் நாம் இருந்தோம். தேவனோ நம்மை உயிர்ப்பித்தார் என்று பார்க்கும் பொழுது, அதற்கு முன்பாக உயிர்ப்பித்தார் என்பதற்கு முன்பாக நான் உயிரற்றவனாய் இருந்தேன். நான் வாழ்க்கை இந்த சரீரத்தை உயிரானது வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நான் ஒரு செத்தவனைப் போல்தான் நான் இருந்தேன். காரணம், பாவமானது அப்படியாக என்னை ஆட்கொண்டு கொண்டிருந்தது. பாவத்திலே மரித்த நிலைமையில இருந்தேன். தேவனோ என் மேல வைத்த அன்பினாலே அவர் தன்னுடைய உயிரை ஈந்து அந்த கல்வாரி சிலுவையிலே தாங்கொண்ணா வேதனைப்பட்டு என்னை உயிர்ப்பித்தார் என்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மாட மாளிகையிலே நாம் வாழ்ந்திருக்கலாம், பெரிய பெரிய படிப்புகள் எல்லாம் நாம் படித்திருக்கலாம், உயர்ந்த அந்தஸ்துகள் எல்லாம் நம்ம இருக்கலாம், நம்மிடம் வேலை செய்வதற்கு அநேகர் இருக்கலாம். ஆனாலும் தேவன் நம்மேல் வைத்த அந்த அன்புக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. காரணம், அவர் பிதாவினுடைய வலது பார்சத்திலே வீற்றிருந்தவர். உங்களையும் என்னையும் அந்த அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த இருந்த நம்மை மீட்க அவர் உலகத்திற்கு இறங்கி வந்தார். அவர் என்னை உயிர்ப்பித்தார். அவர் என்னை உயிர்ப்பித்ததினாலே தான் நான் இன்று தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அளவில்லா ஆனந்தத்தால் அகம் நிறைந்தது, ஆண்டவர் காரியங்கள் அதிகம் சிறந்தது. அன்றாடம் காலை மாலைகளிலும் துதிக்க சிறந்தது, துதிக்க சிறந்தது. ஓ இயேசு உமதன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி மலை அழிகளுக்கெல்லாம் பெரியது. ஆகாயம் பூமி மலை
பெரியது. இன்றைக்கு பிரயோஜனமாக யாத்ராகமம் 3வது அதிகாரம் 4வது அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை நாம் தியானிக்கலாம். யாத்ராகமம் 3வது அதிகாரம் 10-11 வசனங்கள். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி நீ பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரும் நான் எம்மாத்திரம் என்றான். நிறைய குறிப்புகள் உண்டு. இந்த மோசே கிட்டத்தட்ட எகிப்து தேசத்திலே 40 ஆண்டுகள் வாழ்ந்தவர். ஒரு சாதாரண குடிமகனாக இல்லை, அது ஒரு பிரின்ஸாக வாழ்ந்தவர். எகிப்தினுடைய சகல கல்விகளையும் கற்று சகல சாஸ்திரங்களிலும் தேறின ஒரு நபர் தான் இந்த மோசே. அப்படிப்பட்ட நபர் அந்த மோசே என்ன செய்கிறார்? 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் என்ன செய்கிறார்? சுற்றித் திரிகிறார். அந்த வனாந்திரத்திலேயும் ஆண்டவர் சில காரியங்கள்ல பல காரியங்கள் கற்றுக் கொடுக்கிறார் இந்த மோசேக்கு. அரண்மனையிலே 40 ஆண்டுகள் லெசன்ஸ், அடுத்து வனாந்திரத்திலே 40 ஆண்டுகள் லெசன்ஸ் பாடங்களை அவர் என்ன செய்கிறார்? வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொண்டு கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கர்த்தராகிய ஆண்டவர் இந்த மோசையை சந்தித்து ஒரு அழைப்பை பிடிக்கிறார். இந்த அழைப்பு மிகவும் முக்கியமானது. ஏன்னா ஆல்ரெடி ஆண்டவர் மோசையை சூஸ் பண்ணிட்டாரு. வேற நபர் வேற பிளான்ல இல்ல, மோசையை சூஸ் பண்ணிட்டாரு. அப்படி ஆண்டவர் மோசையை அழைக்கும் பொழுதுதான் நான் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு? மோசை சொல்றாரு. இது என்னன்னா, ஒரு சாதாரண மனுஷன் இந்த மாதிரி சொல்லிட்டாருன்னா பரவாயில்ல. ஆல்ரெடி ஒரு பிரின்ஸா இருந்தவர், ஒரு லீடர்ஷிப்பை நன்றாக கற்றிருந்தவர், சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தவர். இது அந்த வார்த்தையை சொல்றாரு, நீ எகிப்துக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை சொல்ற இது ஒரு மிகவும் ஆச்சரியமான ஒரு காரியம். அதே மாதிரி 3வது அதிகாரம் 13வது வசனத்துல மறுபடியும் ஆண்டவர் பேசும் பொழுது, நான் சீக்கிரமாக கடந்து சொல்றேன், நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. நான் என்ன சொல்லுவேன் அவங்கள்ட்ட, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட என்னை நீங்க அனுப்புறீங்க, நான் போய் அவங்கள்ட்ட போய் நான் என்ன சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாரு? கேட்கிறாரு. 4வது அதிகாரம் 4வது வசனத்துல என்னை நம்பார்கள் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்றாரு? 4வது அதிகாரம் 1வது வசனத்துல அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செல்விடார்கள் என்று என்ன செய்யறாரு? அந்த காரியங்களை சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு. இப்படி இந்த கான்வர்சேஷன் ஒரு 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 சப்மிசிவா என்ன செய்யல, இந்த கான்வர்சேஷன் போகவே இல்லை. இதற்கு முன்னாடி ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட பேசும் பொழுது நான் இந்த ஒரு விஷயம் மாத்திரம் கேட்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப சப்மிசிவா என்ன செய்வாரு? அந்த கான்வர்சேஷன்ல அந்த சோதம் குமாரை அழிக்க ஆண்டவர் செல்வதற்கு முன்பாக ஆபிரகாமோடு பேசும் பொழுது 50 நீதிமான்கள் அப்படி சொல்லிட்டு அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இறங்கி என்ன செய்வாரு? ரொம்ப சப்மிசிவ் ஆண்டவர் கோவப்பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்சர்னோட என்ன செய்வாரு? ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட பேசுவாரு. ஆனா இந்த நடைமுறை, இந்த கான்வர்சேஷனை பார்க்கும் பொழுது ஆண்டுடைய வார்த்தைக்கு இந்த மோசே ரொம்ப சப்மிசிவ் ஆனதா மாதிரியே தெரியல. ஏதாவது ஒரு விதத்துல தட்டி கழிக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் இந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. 4வது அதிகாரம் 10வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்று என்ன செய்தாரு? இந்த மோசே ஆண்டவர் செய்தாரு. இதற்கு முன்னாவது தேவரி உமது அடியனுடைய பேசினதுக்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்று ஆண்டவர்கிட்ட என்ன செய்தாரு? சொல்றாரு. அதுக்கப்புறம் 4வது அதிகாரம் 13வது வசனத்துல ஆண்டவரை நீர் அனுப்ப சுத்தமா இருக்கிற யாரையாகும் அனுப்பான்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஒரு பெரிய கான்வர்சேஷனுக்கு கடைசியில கூட இந்த மோசே என்ன செய்யறாரு? ஆண்டவர் யாரையாகும் நீர் அனுப்ப சொல்லிட்டு என்ன செய்யறாரு? ஆண்டவர் சொல்றாரு. அதற்கு அடுத்த வசனத்துல வாசிக்கும் பொழுது, கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி, அந்த இடத்துல ஒரு முக்கியமான காரியம், கர்த்தர் மோசேயின் மேல் கோபமாக உண்டவராகி அடுத்து ஒரு சஜஷன் சொல்றாரு, ஏவியனாகி யாரும் உன் சகோதரன் அல்லவா, நன்றாக பேசுகிறோன் என்று அறிவை அவனை சந்திக்க புறப்பட்டு வருகிறான், உன்னை காணும் போது அவன் இருக்கிற மகிழ்ச்சி அப்படி என்ன செய்றாரு? ஏன் இந்த கான்வர்சேஷன் எல்லாம் அவன் படிக்கிறோம்னா, 4வது அதிகாரத்துல 22வது வசனத்துல இருந்து 26வது வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் நடக்குது. அப்பொழுது நீ பார்வோனுடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன்,
எனக்கு ஆராதனை செய்யும் எப்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன், அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்டபுத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல் என்றார். வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். அப்பொழுது சிப்போரால் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எறிந்து, நீர் எனக்கு ரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். பின்பு அவர் அவனை விட்டு விலகினார். அப்பொழுது அவள் தூக்க சேதனத்தின் நிமித்தம் நீர் எனக்கு ரத்த சம்பந்தமான புருஷன் என்றார். இது கவனிக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்கள். மோசேக்கு எதிர்பட்டாரா இல்ல மோசேனுடைய குமாரனுக்கு எதிர்பட்டாரா என்று ஒரு சில ஒரு ஆர்குமெண்ட் இந்த வசனத்தில் இருக்கு. இதற்கு முந்தின அதிகாரங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவருக்கு எதிராக, ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவனாக ஏதாவது ஒரு விதத்திலே மோசே தட்டி தெளித்துக் கொண்டே வந்தார். 4 வசனத்திலே மோசே மேல் கோபம் உண்டவராகி என்று நாம் வாசிக்கிறோம். அந்த கோபத்தினுடைய விளைவு அது பின்னதாக நடக்குது. ஒருவேளை ஆண்டவர் மோசைக்கு எதிர்பட்டு அந்த கோபத்தின் விளைவாக என்ன செய்யலாம், மோசையை அடிக்க ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். அல்லது அந்த 23வது வசனத்துல எகிப்தியனாகிய அந்த பார்வோனுக்கு சொன்ன அந்த எச்சரிப்பு இங்கு மோசேக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கு. ஏன்னா இந்த மோசே ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தத்தை என்ன செய்யல, அவர் ஃபாலோ பண்ணல. மோசே பிறக்கும் பொழுது விருத்தி சேதனம் பண்ணப்பட்டிருக்கலாம். 8வது நாள் கண்டிப்பா அவனுடைய பேரண்ட்ஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த மோசே தன்னுடைய மூத்த குமாரனாகிய கெர்சோமுக்கு என்ன செய்யல, விருத்தி சேதனம் பண்ணல. 8வது நாள்ல பண்ண வேண்டிய அந்த விருத்தி சேதனத்தை பண்ணல. அவருடைய குமாரனும் என்ன செய்யறான், ஒரு எகிப்தியனாக எண்ணப்படுகிறான். மோசையுடைய குமாரனை எகிப்தியனாக எண்ணப்படுறான். எப்படி இந்த பார்வோனுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, அவனை விடமாட்டேன் என்பாயாகி நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். பர்சனலா இந்த மோசே எகிப்து தேசத்துக்கு போவதற்கு விடமாட்டேன் என்று அவனுடைய உள்ளான மனதை என்ன செய்தது சொன்னது. அதனுடைய விளைவு இங்க கர்த்தர் என்ன செய்யறார், மோசையுடைய குமாரனை, மூத்த குமாரனை அடிக்க ட்ரை பண்றாரு. ஏன்னா அந்த மூத்த குமாரன் விருத்திஸ்தானம் பண்ணப்படல. ஆபிரகாமுடைய அந்த கவனத்துக்குள்ள, அந்த வாக்குதத்துக்குள்ள என்ன செய்யல, வரல. ஆபிரகாமுக்கும் கர்த்தருக்கும், தேவனாய கர்த்தருக்கும் இடைப்பட்ட அந்த வாக்குதத்தமானது, அந்த கவனன்ட் ஆனது இந்த விருத்த சேதனம் தான். 8வது நாள்ல விருத்த சேதனம். அந்த விருத்த சேதனம் 8வது நாள்ல இந்த குமாரனுக்கு பண்ணப்படாதது நிமித்தமாக எய்தர் மோசையோ மோசையுடைய மூத்த குமாரனும் சாவுக்குள்ளாக அந்த கடந்து சென்றார்கள். அப்பொழுது இங்கு மோசையுடைய மனைவி ஒரு அற்புதமான ஒரு ஞானமான ஒரு காரியத்தை செய்கிறார். அவள் இமீடியட்டாக என்ன செய்கிறார், அந்த விருத்த சேதனத்தை மகனுக்கு பண்ணி அந்த பிளட்டை என்ன செய்கிறார், அவருடைய கால்களுக்கு முன்பாக தூக்கி போடுகிறார். அந்த ரத்தத்தின் மூலமாக அந்த மோசையுடைய குமாரன், எய்தர் மோசே அல்லது மோசையுடைய குமாரன் என்ன செய்யறாங்க, காப்பாற்றப்பட்டார்கள். அந்த இருவரும் என்ன செய்தார்கள், அந்த குடும்பமே அந்த ஆபிரகாமுடைய வாக்குதத்தின் பிள்ளைகளாக என்ன செய்தார்கள், மாற்றப்பட்டு காக்கப்பட்டார்கள். பிரியமானவர்களே, ஒரு காலத்துல புறஜாதிகளாக இருந்த நாம் இந்த வாக்குதத்திற்குள்ளாக நாம் வரவில்லை. நாம் எப்பொழுது இந்த வாக்குதத்திற்குள்ளாக நாம் வந்தோம் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த கல்வாரி சிலுவையின் மரணத்தின் நிமித்தமாக நாம் இந்த வாக்குதத்திற்குள்ளாக வந்தோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே அவர் என்ன செய்தார், மீட்டுக் கொண்டார். இப்போது நாம் அவரால் மீட்கப்பட்ட ஜனங்களாக, அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். நாம் பல நேரங்களிலே ஆண்டவருக்கு விரோதமாக, ஆண்டவருக்கு எதிராக நாம் பல காரியங்கள் செய்தாலும் அதற்கு பின்னதாக ஆண்டவர் நமக்கு முன்பாக எதிர்ப்படும் பொழுது, நமக்கு ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும்படியாக அல்லது நியாயத்திற்கு கொடுக்கும்படியாக எதிர்ப்படும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தராக வந்து, எப்படி இந்த சிப்போரால் அந்த காரியத்தை ஞானமாக செய்தாரோ, அந்த பிளட்டை இருவருக்கும் இடையிலே போட்டாலோ, அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காகவும் பிதாவாகிய தேவனிடத்தில் தான் சிந்தின உதயத்தை காண்பித்து நமக்காக பரிந்து பேசி வருகிறார். எபிரேயர் 9:12 வசனத்திலே வாசிக்கும் பொழுது, வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தினம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார்.
15வது அதிகாரத்துல, ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட முக்கிய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். பிரியமானவர்களே, புது உடன்படிக்கை ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய மரணம் உயிர்த்தெழுதலுக்குள்ளாக உங்களையும் என்னையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொண்டு வந்திருக்கிறார். அந்த மத்தியஸ்தராக இருந்து என்ன செய்கிறார்? நம்மை பாதுகாக்கிறார், நம்மை நடத்துகிறார், நமக்கு உணர்த்துகிறார். அன்றைக்கு மோசையை அழைக்கும் பொழுது தேவனுக்கு எதிராக மோசே பல காரியங்களை சொல்லி தட்டி கழித்தார். ஆனால் உங்களையும் என்னையும் காப்பாற்றுவதற்கு, மீட்பதற்கு தேவநாயக கர்த்தர் அனுப்பும் பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமாக முன் வந்து எல்லாவற்றையும் என்ன செய்தார்? தன் மீது ஏற்றுக்கொண்டார். எல்லாவற்றுக்கு முன்பாக தாமாக முன் வந்தார். எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு ஆயத்தம் உள்ளவராக்கி தாமாக முன் வந்து சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டார். இந்த காரியங்கள் நினைவுவதற்காக நாம் எல்லாரும் நாம் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். நன்றியுள்ள இருதயத்தோடு இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்படுவதாக கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. சங்கட சமயங்களில் மங்கியே வாடுகிறே, துங்கனே இறங்குமென எங்கியே நாடுகிறே, பங்கமில்லாமல் பதிலளிப்பேன் என்றதால் பாடுகிறே, என்றதால் பாடுகிறே. ஓ இயேசு உமதன்பு. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தன்னுடைய குமாரனுடைய சொந்த ரத்தத்தையே சிந்தி நம்மை மீட்டு கொண்டார் என்று சொல்லி இப்பொழுது நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். தொடர்ந்து ஆராதனை சிந்தனைக்கு ஏதுவாக ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 26ஆம் அதிகாரம், அதனுடைய 67வது வசனம். அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை கொட்டினார்கள், சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து. தொடர்ந்து மார்க்கு 14ஆம் அதிகாரம், அதனுடைய 65வது வசனம். அப்பொழுது சிலர் அவர் மேல் துப்பவும் அவருடைய முகத்தை மூடவும் அவரை குட்டவும் ஞான திருஷ்டினாலே பார்த்து சொல் என்று சொல்லவும் தொடங்கினார்கள். வேலைக்காரரும் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். தொடர்ந்து லூக்கா 22:64வது வசனம். அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டினாலே சொல் என்று கேட்டதும் அன்றி. நாம் வாசித்த இந்த பகுதிகளானது 3 சுவிசேஷங்களிலும் சொல்லப்பட்ட ஒரே சம்பவங்கள் தான் இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். இங்கே நாம் அறிந்தது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரி அவரை பிடித்து கொண்டு அங்கே விசாரணை கைதியாக இருந்த சூழ்நிலையிலே நடந்த சம்பவங்களைத்தான் இங்கே நாம் வாசிக்கிறோம். குறிப்பாக இந்த வசனங்களிலே பார்க்கிற பொழுது அவருடைய முகத்திற்கு நடந்த சம்பவங்களைத்தான் சற்று நேரம் சிந்திக்கும்படியாக நான் ஆசைப்படுகிறேன். சர்வத்தை உண்டாக்கின தேவன் அவருடைய முகத்தை எப்படியாவது ஒரு தடவைனாலும் பார்த்துடணும்னு பழைய ஏற்பாட்டிலே ஒரு பக்தன் ரொம்ப ஆசையா இருந்தாரு. நாம் சற்று முன்னாள் சிந்தித்தோம் மோசே. ஒரு தடவைனாலும் உங்களுடைய முகத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவன் வாஞ்சிட்டான். கர்த்தர் அவன்கிட்ட சொல்லும் பொழுது, பார்த்துட்டு நீ உயிரோடு இருக்க முடியாது, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட பதில் சொல்றாரு. அவருடைய மகிமைய அவனுடைய பின்னாடி தான் அவன் பார்த்தான். ஆனால் இங்கே நம்ம வாசித்த அந்த வசனங்களிலே பார்க்கிற பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவருடைய முகத்தை மூடவும் கன்னத்தில் அறைந்தார்கள், அவருடைய முகத்தில் அறைந்தார்கள் என்று சொல்லி வருகிற அந்த பதங்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம். யாருமே பார்த்து உயிரோடு இருக்க முடியாத அந்த ஒரு
தேவனுடைய முகம் இது. ஆனா சுவிசேஷங்களை நாம் பார்க்கிற பொழுது சர்வசாதாரணமாக அவருடைய முகத்திலே துப்பி அவரை அறைந்து, அவருடைய முகத்தில் அறைந்து, கன்னத்தில் அறைந்து அப்படின்னு சொல்லி சாதாரணமா நாங்க பார்க்கிறோம். அவருடைய கண்களை கட்டி துப்பவும், அவர் மேல் துப்பவும் வாசிக்கிறோம். இந்த காரியங்கள் எல்லாம் நாம் சிந்திக்கிற பொழுது ரொம்ப சாதாரணமாக வாசித்து போய்விடக்கூடிய வசனங்கள் அல்ல இவைகள் எல்லாம். இன்னும் நான் அதுல பார்க்கிற பொழுது இதை செய்தவர்கள்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா வேலைக்காரர்கள், போர்ச்சியவர்கள், இவங்கதான் அந்த காரியத்தெல்லாம் அங்க செய்யறாங்க. ஏதோ இவ்வளவு உரிமையாக அவரை அடிக்கிறதுக்கும் செய்யறதுக்கும் ஒரு தகப்பன ஸ்தானத்தில் போல உள்ளவர்கள் அல்ல. சாதாரண வேலைக்காரர்கள், அந்த ரோம படையிலே இருக்கிற போர்ச்சியவர்கள், இவர்கள் தான் இந்த காரியத்தெல்லாம் இங்க செய்யறதாங்க நம்ம வாசிக்கிறோம். இன்னொரு சம்பவத்தை கூட நான் ஞாபகப்படுத்துகிறேன். லூக்கா 2ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் சிறு குழந்தையாக பிறந்து தன்னுடைய பெற்றோராலே அங்கே ஆலயத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். லூக்கா 2வது வசனம் 25 சிமியோன் என்கிற பேர் கொண்ட ஒரு மனுஷனை குறித்து நாங்க வாசிக்கிறோம். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவன், இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக காத்திருந்தவன் என்று சொல்லி நம்ம அங்க வாசிக்கிறோம் அவனை குறித்து. அவன் 28வது வசனத்துல பார்க்கிற பொழுது அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஒரு குழந்தைய கூறும் பொழுது அது குழந்தைன்னு சொல்லியிருக்கலாம், அல்லது அவன் அல்லது பேர் சொல்லி கூட அங்க சொல்லல. அவையானவர் எழுதும் பொழுது அவன் அவரை, அந்த சிமியோன் ரொம்ப வயசான நிலைமையில இருந்தவன், அவரை கைகளில ஏந்தி அவன் சொல்றான், உங்களுடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டது அப்படின்னு சொல்லி இந்த தேவனை வர்ணிக்கிறதையும் வாசிக்க முடிகிறது. இப்போ அவரை பார்க்க பொழுது இஸ்ரவேலின் ரட்சிப்புக்காக காத்திருந்தேன் என்று சொல்லி அந்த முகத்தை பார்த்து அவன் ரட்சணத்தை என் கண்கள் கண்டது அப்படின்னு சொல்லி சொல்றான். நான் தீர்க்க தரிசனங்களை வாசிக்கிற பொழுது ஏசாயா 52:14 நம்ம அடிக்கடி நாம் சிந்திக்கிறோம். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும், மனுப்புத்திரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தக்கேடு அடைந்தபடினாலே என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அதை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். ஏன் பிரமிப்படைந்தார்கள் அப்படின்னா, கிட்டத்தட்ட 3.5 வருடங்கள் அவருடைய முகத்தை பார்த்த அநேக யூதர்கள் உண்டு அங்கே. அவர் பேசின விதங்கள், அவர் செய்த அற்புதங்கள், இவர்கள் எல்லாவற்றையும் பார்த்த ஜனங்கள் அந்த கூட்டத்தில் இருந்தார்கள். இப்படி இருந்தவருக்கு இந்த நிலைமையான்கிறத பார்த்துதான் அவங்க அவ்வளவு ஆச்சரியப்பட்டார்கள். அதுல அநேகர் அவரை இயேசுனே அவங்க ஏற்றுக்கொள்ளாத நிலைமையில கூட அநேகர் இருந்தார்கள். இன்னொரு வசனத்தில் கூட நான் வாசிக்கிற பொழுது அதே ஏசாயா 50:7 பார்க்கிற பொழுது என் முகத்தை கற்பாரை போல் ஆக்கினேன் என்று சொல்லி இங்க நாம் வாசிக்கிறோம். ஏன் தேவன் இவ்வளவு ஒரு தன்னைத்தானே மிகவும் தாழ்த்தக்கூடிய அந்த ஒரு நிலைமை? நம்ம அடிக்கடி நம்ம ஏசாயா 6ஆம் அதிகாரத்தை நாம் சிந்திக்கிறது உண்டு. சேராபீன்கள் அவரை பார்க்க முடியாத நிலைமையில தங்களுடைய முகத்தை 2 சிறகுகளை மூடிக்கொண்டார்கள் சொல்லி நான் வாசிக்கிறோம். ஏன்னா அந்த தேவாலயம் முழுவதும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருந்தது. இப்பேற்பட்ட ஒரு பெரிய தேவன், யாருமே அவரை பார்க்க முடியாது, பார்த்து உயிரோடவே இருக்க முடியாது தேவன். ஆனால் கல்வாரி சிலுவையிலே பார்க்கிற பொழுது தன்னுடைய பிதாவை நோக்கி என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி கதறுகிற ஒரு நிலைமை. பிதாவானவரே தன்னுடைய குமாரனை அங்கே பார்க்க முடியாத ஒரு நிலைமை. மனுஷனை விட கேவலமான ஒரு நிலைமைக்கு அங்கே ஆக்கப்பட்டார். அவரு சிலுவையில தொங்கிக் கொண்டிருந்த பொழுது மனுஷனுடைய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்த கிடந்த நிலைமைதான். அப்படின்னா மனுஷன் எவ்வளவு கேவலமாக இருந்திருப்பான் தேவனுடைய பார்வையிலே. பாவத்தினுடைய அந்த அகோரம் மனிதனை முழுவதுமாக ஆட்கொண்டிருந்தது. ஆனால் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கிட்டு இருந்த பொழுது அந்த மனுஷனுடைய முகப்பார்வையை விட இவ்வளவு அந்தக்கேடு அடைந்த ஒரு நிலைமையிலே தேவன் அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறார்.
நான் உணவு பாட்டில் வசனங்கள் கூட நாம் அடிக்கடி சிந்திக்கிறது உண்டு. அவருடைய கண்கள் எப்படி இருக்கும், அவருடைய கன்னங்கள் எப்படி இருந்துச்சு, அந்த வர்ணனை குறித்து நாம் வாசிக்கிறோம். அங்கே நான் கடைசி அந்த உணரப்பட்ட 5:16 வாசிக்கிற பொழுது அவர் முற்றிலும் அழகானவர் என்று சொல்லிதான் வாசிக்கிறோம் அவரை குறித்து. ஒரு சின்ன பழுது கூட அவரிடத்திலே நாம் சொல்ல முடியாது. அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தது இருக்கிறது இந்த பொழுது கூட இடத்துல பாவம் இருந்துச்சு, அவர் இந்த தப்பு செஞ்சாரு அப்படின்னு யாராலுமே குற்றம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு நேசராகத்தான் அந்த சிலுவையிலே அவர் தொங்கினார். நேரத்திலே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய ஆண்டவர் முற்றிலும் அழகான தேவன். நான் உங்களுக்காக எனக்காகவும் நம்முடைய முக அந்த பார்வையை விட மிகவும் கேவலமான நிலைமையிலே அவர் மாற்றப்பட்டார். அவருடைய முகத்தை அடிக்கவும் துப்பவும், அவருடைய முகத்தை ஒரு துணியினால மூட அவரு மனிதனுக்கு அவர் அந்த பெர்மிஷன் கொடுத்தாருன்னா அது நம்ம சிந்திக்கவே முடியவில்லை. மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டாருன்னு சொல்லி நான் சுவிசேஷங்களை வாசிக்கிறோம். யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியாத வசனங்கள் அவையெல்லாம். எப்படி இது பிதாவானவர் அதை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நமக்கு புரியவில்லை. ஆகவேதான் நாம் எப்பொழுதுமே அவருடைய அன்பை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆனா இன்றைக்கு நாம் அவருடைய சமூகத்திலே அவர் எப்படி முற்றிலும் அழகாக இருக்கிறாரோ அதே போல நம்மை மாற்றி இருக்கிறார். ஒருவேளை இந்த பாவ சூழ்நிலையை நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஒரு நாளிலே நம்மை சேர்த்து கொள்ளும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனாலே என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நாம் நிருபங்களை நாம் வாசிக்கிற பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்க போகிறோம். இந்த ஸ்லாக்கியம் எப்படி நமக்கு கிடைக்கப்பட்டது என்று சொன்னால், தேவன் தன்னுடைய அழகை முழுவதும் நமக்காக இந்த சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். அவரிடத்துல வேற கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. சிலுவையிலே தன்னுடைய 2 கைகளையும் அப்படியே விரித்தவராக எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தலை சாய்த்து இன்றைக்கும் அவர் வெற்றி வேந்தராக ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். நாம் அவரை ஆராதிக் கொண்டிருக்கிறோம். அப்படியே மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் சாவாமை உள்ள தேவன். பரித்தேன் ஆனாலும் ஏதோ சதாக்காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி திருவிழம் பற்றி இருக்கிற தேவன் இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். நம்மை அவருடைய சமூகத்திலே அழகாக அவர் பார்க்கும்படியாக ஆசையாக அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். அதுவரையிலும் தன்னுடைய பிதாவுடைய வலது பாசத்திலிருந்து நமக்கு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட பெரிய தேவன் நம்ம கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்தை நினைத்து அவரை தொடர்ந்து நாம் ஆராதிப்போம். நாம் நீங்கள் மேம்படுவதாக. இருளாம் பள்ளத்தாக்கில் மருகி நடந்தாலும் அருமந்தன்மை பெறா அருகில் இருப்பதாலும் கருணையாய் என்னை கரம் பிடித்தே கர்த்தரை காப்பதாலும் கர்த்தரை காப்பதாலும் ஓ இயேசு உமதன்பு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளையிலே தேவனை ஆராதிக்கக்கூடிய சிந்தனைகளை நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். தொடர்ந்தும் நம்முடைய ஆராதனைக்கு பிரயோஜனமாக ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை நாம் வாசிக்கலாம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குவதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிகிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்குனது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது என்றார். ஆதியிலே தேவன் மனிதனை பூமியிலே உண்டு பண்ணுவதற்கு முன்னதாக அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் உண்டு பண்ணினார். அதற்கு பிறகு தம்முடைய சாயலிலே மனிதனை சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்திலே வைத்தார். ஆனால் மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் பிசாசனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து
கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டதினாலே பூமியிலே பாவம் பிரவேசித்தது. அந்த பாவம் பூமியிலே பிரவேசித்ததற்கு பிறகு மனிதனுடைய இருதயங்களிலே அவன் அக்கிரமம் ஒவ்வொரு நாளும் பெருகிக் கொண்டே வருகிறது. பூமியிலே அவர் மனிதன் பலுகி பெருக வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட ஆண்டவர் பூமியிலே அவர்களை படைத்தார். ஆனால் உலக பிரகாரமாக அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள். ஆவிக்கிற பிரகாரமாக அவர்கள் பாவம் செய்ததினாலே பூமியிலே அக்கிரமம் பிரவேசித்தது. பாவத்தினுடைய சம்பளமாகிய மரணமும் அதோடு சேர்ந்து அவர்களுக்கு உண்டாகிறது. இப்போது மனிதன் செய்த பாவத்தினாலே, ஆதாம் செய்த பாவத்தினாலே அவன் மட்டுமல்ல, அவன் அதன் நிமித்தமாக பூமியில் இருக்கக்கூடிய அதற்கு பிறகு வாழ்கிற எல்லா மனுஷர்களும், ஊரும் பிராணிகள் சகலவற்றையும் ஆண்டவர் நிகிரகம் பண்ண போகிறேன் என்று சொல்லுகிறார். காரணம், மனிதனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது. அந்த அக்கிரமத்தினுடைய மிகுதியினாலே ஆண்டவர் மனிதனை உண்டாக்குவதற்காக மனஸ்தாபப்படவும் செய்கிறார். திரும்ப அந்த மனிதனை மட்டுமல்ல, அந்த பூமி முழுவதையும் நான் அழிக்கப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் நம்முடைய பின்னிலைமை நாம் சிந்தித்து பார்க்கும்போது நாமும் கர்த்தருக்கு விரோதமாக பயங்கரமான பாவங்களை செய்தவர்களாக நாம் இருந்தோம். சிந்தனைகளிலே, பேச்சிலே, செயல்களிலே அநேக பாவங்கள் நாம் கர்த்தருக்கு விரோதமாக செய்து கொண்டிருந்தோம். அக்கிரமங்களிலும் பாவங்களும் மரித்தவர்களாக நாம் இருந்தோம். ஆனால் ஆண்டவர் பாவத்து நிமித்தமாக ஆதியாகமத்தில் ஜனங்களை நிகிரகம் பண்ணதைப் போல நம்மை நிகிரகம் பண்ணும்படி அவர் விரும்பவில்லை. துன்மார்க்கன் தன்னுடைய துன்மார்க்கத்திலே அழிவதை விரும்பாத ஆண்டவர் அவன் மனம் திரும்பி பிழைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கிருபையுள்ள கர்த்தர் ரோமர் 5ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களிலே வாசிக்கும் போது, மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. கர்த்தருக்கு நாம் எவ்வளவு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆதியாகமத்திலே பாவம் பெருகின போது பூமியை ஆண்டவர் நிகிரகம் பண்ணினார். ஆனால் இன்று நாம் இரக்கம் பெற்றோம், நமக்கு கிருபை கிடைத்தது. காரணம், பாவம் பெருகின அந்த இடத்திலே கர்த்தருடைய கிருபையும் அதிகமாய் பெருகினது. பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. மனுக்குலத்தை மரணத்துக்கு ஏதுவாக கொண்டு போகும்போது கர்த்தருடைய கிருபை அவர் மூலமாக நம்மை நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக வழிநடத்தி கொண்டு போகிறது. கர்த்தர் நாம் ஆராதிக்கும் போதெல்லாம் நாம் நினைவு கூறக்கூடிய சிந்தனை, நான் வரும் வரை என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று கர்த்தர் சொல்லி சென்றிருக்கிறார். நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. பூமியிலே நம்முடைய கர்த்தருடைய வருகைக்கு முன்னதாக நம்முடைய மரணம் இருந்தாலும் கூட நாம் மறுமையிலே அவரை சந்திப்போம். நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. என் மாம்சத்தை புசித்தின் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று வாக்கு கொடுத்த கர்த்தர் நமக்கு நித்திய ஜீவனை வாக்களித்திருக்கிறார். பாவத்தினாலே மனிதன் மரிப்பதற்கு பதிலாக பாவத்தினுடைய சம்பளமாகிய மரணத்தை அவர் தம்மேல் ஏற்றுக்கொண்டார். மரிக்க வேண்டிய மனிதனுக்கு அவர் நித்திய ஜீவனை கொடுத்தார். கல்வாரி காட்சியை நாம் நோக்கி பார்க்கும் போதெல்லாம் நம்முடைய இரட்சகர் நமக்கு செய்த மகா மேன்மையான காரியம், பாவம் பெருகிற நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய கிருபையை தாராளமாக அவர் தந்தார், அதிகமாய் பெருக பண்ணினார். ஆகவே பாவத்தினுடைய சம்பளமாகிய மரணம் நம்மை விட்டு நீங்கினது. நித்திய ஜீவனை அவர் கிருபையாக நமக்கு தந்தார். அந்த கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் நிறைவேற்றின தியாகத்தை நம்முடைய மனக்கண்களில் கண்டுகொண்டு கர்த்தரை நாம் ஆராதிக்கலாம். அவருடைய நாம் மட்டுமே மையப்படுவதாக. ஆமென். குறி உள்ளோனானாலும் கூடவே இருக்கீரே, நிறைவாம் புல் தரையில் மெதுவாய் நடத்துகிறே. இறைவனாமேசு எல்லாவற்றிலும் திருப்தியாக்குகிறே, திருப்தியாக்குகிறே. ஓ இயேசு உமதன்பு. என் முழுவல்லமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்ம எல்லாருக்கும் நன்றாய் பழக்கப்பட்ட ஒரு வசனம் தான் இது. இதிலே சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து
அவரே சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தையாகத்தான் நாம் இதை பார்க்கிறோம். சில நேரங்களிலே நாமும் கூட நம்முடைய இருதயத்தோடு கூட நாமே பேசிக்கொள்வோம். சில நேரங்களிலே அவ்விதமாகவே இந்த சங்கீதக்காரனாகிய தாவீதும் கூட இந்த இடத்திலே மட்டுமல்ல, இன்னும் சில இடங்களிலே கூட தனக்குத்தானே பேசிக்கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி அமர்ந்திரு என்றெல்லாம் தன்னுடைய ஆத்துமாவோடு கூட அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவ்விதமாகவே இந்த இடத்திலும் கூட என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று நன்றியோடு கூட அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி தேவனால் இவர் பெற்றுக்கொண்ட உபகாரங்கள் என்ன, நன்மைகள் என்ன, ஆசீர்வாதங்கள் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது 3ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். மன்னித்தார். தாவீதினுடைய பாவங்களை அவர் மன்னித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, 10ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிகட்டாமலும் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 12ஆம் வசனத்திலே மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். இப்படி தாவீதினுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவருடைய பாவங்களுக்கு தக்கதாக அவருக்கு செய்யாமல் அவருடைய பாவங்களை மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் விளக்கின இந்த நல்ல தேவனுக்கு அவர் நன்றியை ஏறெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இங்கே தாவீது சொன்னதை போலவே நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னித்தது மட்டுமல்ல, அதற்கு தகுந்தாற் போல நமக்கு சரி கட்டாதவராக மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அவர் விலக்கினதையும் நாம் பார்க்க முடியும். நியாயமாக நம்முடைய பாவம், நம்முடைய அக்கிரமம், நம்முடைய மீறுதல் இவைகளுக்கெல்லாம் நீதியான தேவனுடைய தண்டனை நியாயமாக வர வேண்டும். பொதுவாகவே உலகத்துல யாராவது ஒரு குற்றம் செஞ்சுட்டா, தப்பு செஞ்சுட்டா, அந்த குற்றத்துக்கான நீதியான தண்டனை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாமே விரும்புகிறோம், நாமே அதை எதிர்பார்க்கிறோம். இந்த இவ்வளவு பெரிய தப்பு செஞ்ச இந்த நபருக்கு ஒரு நீதியான தீர்ப்பு வராதான்னு சொல்லி நாமளே எதிர்பார்க்கும் பொழுது நாம் செய்த பாவங்களுக்கும் குற்றங்களுக்கும் ஏற்ற தண்டனையை நீதியுள்ள தேவன் நிச்சயமாக தரத்தான் வேண்டும். அப்படி தந்தால்தான் அவர் ஒரு நீதியுள்ள தேவனாக இருப்பார். ஆனால் இங்கே நாம் வாசிக்கிறோம், உன் அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னிக்கிறார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உன்னுடைய பாவங்களை உன்னை விட்டு விலக்குகிறார். நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக, அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக, நம்முடைய அக்கிரமங்களையும் மீறுதலையும் மன்னிக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனாய் வந்தார். நீதியான நாம் அனுபவிக்க வேண்டிய தண்டனை முழுவதுமாக அவர் தன் மீது ஏற்றுக்கொண்ட தேவனாக அவர் காணப்படுகிறார். எப்படி ஒரு இடிதாங்கி மின்னல் முழுவதுமாக ஒரு இடிதாங்கி தனக்குள்ளாக எப்படி இழுத்து கொள்ளுகிறதோ அவ்விதமாக நம்மீது விழ வேண்டிய தேவ கோபம் முழுவதுமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனாய் வந்து கல்வாரி சிலுவையிலே அந்த தேவ கோபம் முழுவதுமாக தன் மீது இழுத்து கொண்டவராக, தன் மீது ஏற்றுக்கொண்டவராக, நம்முடைய பதிலாளாக கல்வாரி சிலுவையிலே நமக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். எனவே இந்த தாவீதை போல என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி நன்றி பொங்க நீங்களும் நானும் சொல்லக்கூடிய நிலைமையிலே நம்முடைய அக்கிரமங்களை அவர் மன்னித்திருக்கிறார். நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக, பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமல் இருக்கிறார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கி இருக்கிறார். இந்த நல்ல தேவனுக்கு நாம் நன்றிகளை ஏறெடுப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். தேவனுடைய வீட்டில் சித்தப்படி துதிப்பேன், ஏக இதயத்துடனே என்றும் அதை மதிப்பேன். ஆராதிக்க அருகராம் இயேசு
ஆதலால் பாடுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆராதனை சிந்தனைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையில் ஆராதனை சிந்தனைகளுக்கு உதவியாக ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். எரேமியா 37வது அதிகாரம் 13, 14, 15, 18 வசனத்தை நாம் வாசிப்போம். 13 வசனம். அவன் பென்யமீன் வாசலில் வந்தபொழுது காவற் சேர்வையின் அதிபதியாகிய எரியா என்னும் நாமமுள்ள ஒருவன் அங்கே இருந்தான். அவன் அனனியாவின் குமாரனாகிய சிரையாமின் மகன். அவன் நீ கல்தேயரை சேரப்போகிறவன் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசியை பிடித்தான். அப்பொழுது எரேமியா, அது பொய், நான் கல்தேயரை சேரப்போகிறவன் அல்ல என்றான். 15 வசனம். அப்பொழுது பிரபுக்கள் எரேமியாவின் பேரில் கடும் கோபம் கொண்டு அவனை அடித்து அவனை சம்பிரதியாகிய யோனத்தானுடைய வீட்டில் காவற்படுத்தினார்கள். 18 வசனம். பின்னும் எரேமியா சிதேக்கியா ராஜாவை நோக்கி, நீங்கள் என்னை காவல் வீட்டிலே அடைப்பதற்கு நான் உமக்கும் உம்முடைய ஊழியக்காரருக்கும் இந்த ஜனத்துக்கும் விரோதமாக என்ன குற்றம் செய்தேன்? இந்த 4 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது எரேமியா கடந்து போன கடினமான பாதைகளை குறித்து நாம் பார்க்க முடியும். முதலாவதாக அவன் மேல் ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சுமத்துகிறதை நாம் பார்க்கின்றோம், ஃபால்ஸ் அக்யூசேஷன். இரண்டாவது, அவனை அடித்தார்கள், they struck him, verse 15. 3வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், அவன் சொல்கிறான், நான் என்ன குற்றம் செய்தேன், நான் என்ன தவறு செய்தேன் என்று சொல்லி அவன் கேட்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதற்கு காரணம் என்ன என்று சொல்லி இந்த 37வது அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, சிதேக்கியா ராஜா அரசாளுகின்ற நாட்களிலே, அப்பொழுது அவன் சிதேக்கியா ராஜா என்ன செய்தான்? அவன் எரேமியாவை அழைப்பித்து, நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் கர்த்தரை நோக்கி என்று சொல்லி வேண்டிக் கொண்டான். அவன் ஜெபம் செய்த பொழுது கர்த்தர் எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவன் சொன்னான், இதோ உங்களுக்கு ஒத்தாசையாக புறப்பட்ட பார்வோனின் சேனை தன் தேசமாகிய தேசத்துக்கு திரும்பி போகும். கல்தேயரோ ஒன்றால் திரும்பி வந்து இந்த நகரத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அதை பிடித்து அக்கினியால் சுட்டெரிப்பார்கள். இப்பொழுது ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகினது. எகிப்திற்கு உனக்கு சப்போர்ட்டாக வந்த, உனக்கு ஒத்தாசையாக வந்த அந்த எகிப்தியர்கள் திரும்பி போவார்கள். ஆனால் கல்தேயரோ உனக்கு விரோதமாக எழும்பி இந்த நகரத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி இதை பிடித்து அக்கினியால் சுட்டெரிப்பார்கள் என்று சொல்லி அங்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிருந்தது. ஆகவே நீங்கள் மோசம் போக வேண்டாம், அதை நம்ப வேண்டாம் என்று சொல்லி அங்கு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. இந்த கர்த்தருடைய வார்த்தையை இந்த எரேமியா அந்த ஜனங்களுக்கு சொன்ன பொழுது கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அவன் சொல்லி முடித்ததை நாம் இங்கே வாசிக்க முடியும். இந்த காரியங்களெல்லாம் நடந்த பின்பு எரேமியா என்ன செய்கின்றான்? அவன் அங்கே இருந்து புறப்பட்டு எருசலேமை விட்டு புறப்பட்டு போனான் என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். அப்படியாக புறப்பட்டு போகின்ற வழியிலே அப்பொழுதுதான் நாம் வாசித்த இந்த 13 வசனத்தில் நாம் வாசிக்க முடியும். அவன் பென்யமீன் வாசலில் வந்த பொழுது இந்த எரியா என்கின்ற அந்த காவற் சேவையின் அதிபதியாகி இருக்கின்ற அவன் எரேமியாவை பிடித்து விட்டு சொன்னான், நீ கல்தேயரை சேரப்போகிறவன் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசியை பிடித்தான். நீ கல்தேயரை சேரப்போகிறவன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆங்கிலத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, யூ ஆர் டிஃபெக்டிங் டு த சால்டியன்ஸ். டிஃபெக்டிங் என்று சொல்லும் பொழுது என்ன அர்த்தம் என்று சொன்னால், abandon one's country in favor of an position one. அப்படி என்று சொன்னால் தன்னுடைய நாட்டிற்கு மறுதளித்து மற்ற நாட்டுக்கு உதவி செய்வது, தன்னுடைய தேசத்தினருக்கும் நாட்டுக்கும் எதிராக செயல்பட்டு நாட்டினருக்கு எதிர்கட்சியினருக்கு உதவியாக செயல்படுவதுதான் டிஃபெக்டிங் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது இங்கே இந்த எரியா என்கின்ற இந்த காவசேவையின் அதிபதி சொல்கின்றான் எரேமியாவை பார்த்து, நீ கல்தேயரை சேர பண்ணுகிறவன், நீ கல்தேயருக்கு உதவியாய் இருக்கிறவன், நம்முடைய நாட்டிற்கு நீ உதவியாய் இல்லாமல் நம்முடைய நகரத்துக்கு விரோதமாக நீ தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டிருக்கின்றாய், நீ கல்தேயரை சேர பண்ணுகிறவன் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டை அவன் சொன்னதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது எரேமியா சொன்னான், நான் கல்தேயரை சேர போறேன் நான் அல்ல என்று சொன்ன பொழுதிலும் கூட அவனை பிடித்து கொண்டு அவனை கொண்டு போனார்கள், பிரபுக்களிடத்தில் அவனை கொண்டு போனார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். முதலாவதாக ஒரு பொய்யான குற்றச்சாட்டை எரேமியாவின் மேல் வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஃபால்ஸ் அக்யூசேஷன், அவன் மேல் ஒரு பொய்யான குற்றச்சாட்டு வந்தது. இரண்டாவது என்ன செய்கிறார்கள்? 15ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், எரேமியாவின் பேரில் கடுங்கோபம் கொண்டு அவனை அடித்து they struck him என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவன் மேலே பயங்கர அந்த பிரபுக்கள் எல்லாரும் அவன் மேல் கோபம் அடைந்து அவனை அடித்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம்.
18ஆம் வசனத்தில் நாம் வாசித்தோம். பின்னர் எரேமியா, நான் இடத்துல கேட்கிறேன், இந்த ஜனத்துக்கும் உமக்கும் விரோதமாக உம்முடைய ஊழியக்காரருக்கும் விரோதமாக நான் என்ன குற்றம் செய்தேன் என்று சொல்லி அவன் சொல்கிறதை நான் பார்க்கிறோம். What offense have I committed against you and your servants, his people, that you have put me in prison? உங்களுடைய ஜனங்களுக்கு விரோதமாக நான் என்ன குற்றம் செய்தேன் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில அவரோட சிலுவை பாடுகளுக்கு முன்பதாக அவர் கொண்டு போகின்ற வேலையில இந்த 3 சம்பவங்கள் நடக்கின்றதை நாம் சித்தரிக்க முடியும், நாம் பார்க்க முடியும். முதலாவதாக 26வது அதிகாரம், மத்தேயு 26வது அதிகாரம் 59, 60 வசனங்களை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அங்கு பிரதான ஆசிரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் போய் சாட்சி தேடினார்கள். ஒருவரும் அகப்படவில்லை. அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வொருவில்லை. கடைசியில 2 பொய் சாட்சிகள் வந்தது. இங்கே நாம் வாசிக்கின்றோம், அந்த பிரதான ஆசிரியர்களும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லும்படியாக தேடினார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். ஆனால் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆனால் கடைசியாக 2 பொய் சாட்சிகள் கிடைத்தது. என்ன என்று சொல்லி பொய் சாட்சிகள், உண்மையான சாட்சிகள் அல்ல, பொய் சாட்சிகள். ஒன்று, இந்த தேவாலயத்தை இடித்து போடும் 3 நாளைக்குள்ள அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று சொன்னான் என்றார்கள். 2வது, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா, அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவனுடைய பெயரில் உன்னை கேட்டுக்கொள்கிறேன் என்று சொன்னபொழுது அதற்கு இயேசு நீ சொல்லுகிறபடி தான் என்று சொன்னார்கள். இந்த 2 காரியத்தையும் அவர்கள் பொய் குற்ற சாட்சிகளாக அவரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் சாற்றினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். ஃபால்ஸ் அக்யூசேஷன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்படியாக அவர் மேல் போய் குற்றச்சாட்டுகளை சுமத்தினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2வது, நாங்கள் எரேமியாவுடைய வாழ்க்கையில பார்த்தது, அவனை அடித்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். இங்கே 26வது அதிகாரம் மத்தேயு 67வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துவை அடித்தவன் யார் என்று சொல்லும் என்று சொல்லி கேட்டார்கள். இங்கே நாம் வாசிக்கிறோம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர்கள் சிலுவையில் அடைக்கப்படும் முன்பதாக அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். உன்னை அடித்தது யார் என்று சொல்லி ஞானதரிசியினால் சொல்லு என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். 2வது காரியமும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே நடந்தது. 3வது காரியத்தை நாம் வாசித்தோம். அங்கு பார்த்தோம், அவர் எரேமியா சொன்னார், வாட் ஆஃபென்ஸ் have I committed, எந்த குற்றத்தை நான் செய்தேன் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இதே காரியத்தை மத்தேயு 27வது அதிகாரம் 23வது வசனத்தில் நாம் வாசிக்க முடியும். தேசாதிபதியோ ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அதற்கு அவர்கள் அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். இங்கே பரபாசை விடுதலை செய்வதற்கு முன்பதாக அந்த தேசாதிபதியின் இடத்தில் ஜனங்கள் எல்லாம் முறையிட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலை மேலே நாம் பார்க்க முடியும். அப்பொழுது ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்று சொல்லி தேசாதிபதி அங்கு அவனை பார்த்து சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். What evil has he done? What offense have I committed against these people என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு குற்றமும் செய்யாதவர், ஒரு பாவமும் செய்யாதவர், உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்டார். இந்த நாளில் நாம் அவரை ஆராதிக்கும்படியாக, அவருடைய பாடு மரணங்களை நினைவு கூறும்படியாக வந்திருக்கின்றன. நம்முடைய சிந்தனைகளில் கடந்து வர வேண்டிய விஷயம், அவர் உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது, சின்ன பின்னமாக்கப்பட்டது எதற்காக என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவர் நம்மையில் வைத்த அன்பின் நிமித்தமாக உங்களையும் என்னை மீட்பதற்காக அவர் அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார். முதலாவதாக நாம் பார்த்தோம், அவர் மேல் பொய் குற்றச்சாட்டுகளை சாட்டினார்கள். பொய்யான குற்றச்சாட்டுகள், பொய் சாட்சிகளை அவர் மேல் சாட்டினார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். எரேமியாவுடைய வாழ்க்கையிலும் அந்த எரியா அவன் பொய் குற்றச்சாட்டை சாட்டினான் என்று சொல்லி வாசித்தோம். 2வது, எரேமியாவை அடித்தார்கள். அதே போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் சிலுவையில் பாடுகளுக்கு உட்படுத்தும் பொழுது அவரை அடித்தார்கள், துப்பினார்கள், காரி உமிழ்ந்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். 3வதாக, எரேமியாவுடைய வாழ்க்கையில நாம் பார்த்தது போல நான் உங்களுக்கு விரோதமாக என்ன பொல்லாப்பு செய்தேன் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். என்ன பாவம் செய்தேன்? அதே விதமாக தேசாதிபதி இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறார், ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக அந்த கல்வாரி சிலுவையில் அடிக்கப்படும் என்பதாக இவ்வளவு பாடுகளையும் துக்கங்களையும் சகித்து கொண்டு, இவ்வளவு பொய் குற்றச்சாட்டுகளையும் அடிகளால் அடிக்கப்பட்டு, ஆணிகளால் அடிக்கப்பட்டு, வேதனைகளை ஏற்றுக்கொண்டு, பொய் குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொண்டு அந்த கல்வாரி சிலுவையில் மரித்தது உங்களையும் என்னையும் மீட்பதற்காக, உங்களையும் என்னையும்
தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்தும்படியாக, குற்றமற்றவர்களும் மாசற்றவர்களுமாய் அவருடைய சன்னிதானத்தில் நிறுத்தும்படியாக, கொண்டு வரும்படியாக அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக மரித்தார். அந்த பிதாவுடைய அன்பின் நிமித்தமாக, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவை பாடுகள் நிமித்தமாக இந்த நாளில் நாம் அவருடைய சமூகத்தில் நாம் கடந்து வந்திருக்கின்றோம். ஆகவே இந்த நாளில் அவரை ஆராதிக்க வந்திருக்கின்ற நாம் இந்த நல்ல சிந்தனைகளோடு கூட அவரை நாம் ஆராதிப்போம், அவரை நாம் தொழுது கொள்ளுவோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஓ இயேசு உமதன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி மலை அழிகளுக்கெல்லாம் பெரியது. ஆகாயம் பூமி மலை அழிகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசு உமதன்பு. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சியுள்ளவனாக இருக்கிறேன். இந்த நேரத்திலும் கூட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற மேலான கிருபைகளை நாம் எண்ணி நன்றியுள்ள இருதயத்தோடு கூட அவரை துதிப்போம். உங்களோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி இருக்கிற வேத பகுதியினுடைய தலைப்பானது தேவாலயத்தில் கண்ட மனிதன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் தேவாலயத்தில் ஒரு மனிதனை கண்டார். தேவாலயத்தில் அந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ சொஸ்தமானாய், உனக்கு கேடானது ஒன்று வராதபடி இனி பாவம் செய்யாதே என்று சொல்லுகிறார். ஆக ஒரு மனிதனை பார்த்து நீ சொஸ்தமானாய், உனக்கு கேடு உண்டாகாதபடி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய நிலை எவனமாக இருந்தது. அவன் தேவாலயத்துக்கு வந்த ஒரு மனிதனை பார்த்து சொல்லுகிறதனுடைய நோக்கம் என்ன என்று பார்க்கும் பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 1-15 வசனங்கள் வரைக்குமாக வாசிக்கும் பொழுது அவர் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 5வது அதிகாரத்தில் 38 வருஷம் வியாதியுள்ள ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். அந்த மனிதன் எங்கே இருந்தார்? பெதஸ்தா என்ற குளத்தின் அருகே இருந்தார் என்று வாசிக்கிறோம். இப்பொழுது எங்கே இருக்கிறார்? தேவாலயத்தில் இருக்கிறார். ஆக பெதஸ்தா குளத்தில் இருந்த ஒரு மனிதன் இப்பொழுது தேவாலயத்தில் இருக்கிறார். இதற்கு இடைப்பட்ட காலங்களில் அவருக்கு என்ன நடந்தது என்பதை குறித்து தான் சிந்திக்க போகிறோம். பெதஸ்தா என்றால் இரக்கத்தின் வீடு என்று சொல்லி அர்த்தம். இந்த பெதஸ்தா குளத்தினுடைய தனிச்சிறப்பு என்ன என்று சொன்னால், அங்கே எப்பேற்பட்ட வியாதியஸ்தர்களாக இருந்தாலும் அந்த குளமானது ஒரு நாள் தேவதூதனால் கலக்கப்படும். தண்ணீரை கலக்கப்படும் பொழுது யார் முந்தி இறங்குகிறார்களோ அவர்கள் சுகம் பெறுவார்கள் என்று சொல்லி வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம். அதை 3-4 வசனங்களை வாசிக்கும் பொழுது அவைகளில் குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று பார்த்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் வந்து அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் சுஸ்தமாவான் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆக இந்த குளத்தினுடைய தனி சிறப்பு என்ன? தேவதூதன் வந்து தண்ணீரை கலக்கும் பொழுது யார் முந்தி இறங்குகிறார்களோ அவர்கள் சுகம் பெறுவார்கள். ஆக சுகம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட இந்த 38 வருஷமாக வியாதியுள்ள ஒரு மனிதன் அங்கே இருக்கிறார். இந்த மனிதனை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேடி செல்கிறார். இந்த மனிதனை தேடி சென்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனுக்கு சுகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஆக அவருடைய நிலை எவனமாக இருந்தது? அந்த 38 வருஷம் வியாதியுள்ள ஒரு மனிதனுடைய நிலை எவனமாக இருந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது 5வது வசனத்தில் வாசிக்கிறோம், 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனிதன் அங்கேயே இருந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆக முதல் காரியம், எல்லாராலும் மறக்கப்பட்டவனாக இருந்தான். உறவுகளால், நண்பர்களால், யாரை நம்பியிருந்தாரோ அவர்களால் மறக்கப்பட்ட மனிதனாக 38 வருஷம் வியாதியுள்ள ஒரு மனிதனாக இருந்தார். 2வது காரியம், ஏமாற்றம் அடைந்தவனாக இருந்தார். யாருமே அவருக்கு உதவி செய்ய வரல.
யாருமே உதவி செய்யவில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். 38 வருஷமா ஒரு வியாதி உள்ள மனுஷன் அங்கேயே இருக்கிறான் என்று சொன்னால் அவர் மேல் பரிதாபப்படுவதற்கு யாருமே கிடையாது, இரக்கம் பாராட்டுவதற்கு யாருமே கிடையாது, உதவி செய்வதற்கு யாருமே கிடையாது. மூன்றாவது காரியம், ஏமாற்றமே தன்னுடைய வாழ்க்கையாக மாறிவிட்ட நிலையாக பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் என்ன ஏமாற்றம், அவர் யாரை நம்பி 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 அவருடைய வாழ்க்கையில கடைசியில் அவருடைய வாழ்க்கை ஏமாற்றமே தன்னுடைய வாழ்க்கையாக மாறிவிட்டது. இனிமே நமக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க, நம்முடைய நிலை இவ்வனமாக இருந்தால் போதும் என்ற எண்ணத்தோடு கூட வாழ வேண்டும், எப்படியாவது வாழ்ந்து விடலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு கூட இருந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இன்றைக்கு அநேகருடைய நிலை இவனமாகத்தான் இருக்கிறது. எனக்கு யாரும் உதவி செய்யலை, என்னை நேசிக்கிறது யாரும் இல்லை, என்னை விரும்புறதுக்கு யாரும் இல்லை, எனக்கு அன்பு பாராட்டுறது யாரும் இல்லை, எனக்கு யாரும் உதவி செய்ய மாட்டேன்றாங்க, என்னுடைய உறவினர்கள், என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய நண்பர்கள் யாருமே எனக்கு உதவி செய்யறதில்லை என்ற ஒரு எண்ணத்தோடு கூட அநேகர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், இந்த மனிதனை விரும்புகிறான், இந்த மனிதனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேடி சென்றார் என்று சொல்லி வாசிக்கிறோம். 6வது வசனத்தில் படுத்திருந்த அவனை இயேசு கண்டு என்று சொல்லி வாசிக்கிறோம். அவனை தேடி செல்கிறார். ஒரு காரியம் புரிந்து கொள்ள வேண்டும், எப்போதும் மறக்காத தேவன் ஒருவர் உண்டு, அவரே நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஒருவேளை நாம் பல வியாதி உள்ளவர்களாக இருக்கலாம், பல பிரச்சனைகளை மாட்டிக்கொண்டு இருக்கலாம், நமக்கு யாராவது உதவி செய்வார்களா என்ற எண்ணத்தோடு கூட ஏங்கி கொண்டு இருக்கலாம். ஆனால் அந்த உலகம் ஒரு நாள் நம்மளை கைவிட்டும், யாரும் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. ஆனால் நம்மளோடு கூட நமக்கு எப்பொழுதும் நம்மை மறக்காமல் நம்மை நினைவில் வைத்து கொண்டிருக்கிற ஒரே ஒருவர் உண்டு சொன்னார், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் உங்களை நேசிக்கிறார், உங்களை விரும்புகிறார், உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். ஆகையினால தான் இந்த மனிதனை தேடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே செல்கிறார். அங்கே சென்று அவர் கேட்கிற ஒரு கேள்வி, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாயா என்று சொல்லி கேட்கிறார். ஆண்டவர் ஒரு கடினமான ஒரு கேள்வி அவனிடத்துல கேட்கிறார், நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொல்லி கேட்கிறார். இந்த கேள்வியினுடைய அர்த்தம் என்ன? 2 காரியங்கள். ஒன்று, அவன் யார் என்பதை அவனே புரிந்து கொள்ள வேண்டும். 2வது, மற்றவருடைய மனநிலை என்ன என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 2 காரியங்கள். முதல்ல ஆண்டவர் நீ சொஸ்தமாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாயா என்கிற கேள்விக்கு அவர் எந்த காரியத்தையுமே விருப்பம் இல்லாமல் செய்கிறது கிடையாது. நம்முடைய விருப்பம் இருக்க வேண்டும், நான் விரும்ப வேண்டும், எனக்கு அதன் மேல் ஆசை இருக்க வேண்டும், எனக்கு அதன் மேல் விருப்பம் இருக்க வேண்டும். விருப்பம் இல்லாமல் செய்கிற எந்த ஒரு காரியமும் அது நிலைத்திருக்காது. காரணம், ஆண்டவர் எதையுமே நம்முடைய வாழ்க்கையில் விருப்பம் இல்லாமல் கொடுப்பதில்லை. அதை அவன் புரிந்து கொள்ள வேண்டும். 2வது காரியம், நம்முடைய தேவை என்ன என்பதை அவன் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு தேவை என்ன, நான் சுகம் பெற வேண்டும் என்பதை அவன் அறிந்து கொண்டிருக்க வேண்டும். என்னுடைய தேவை சுகம் பெற வேண்டும், உணவுக்காகவோ மற்ற காரியங்களுக்காகவோ அல்ல. என்னுடைய தேவை என்ன என்பதை அவன் புரிந்து கொள்ள வேண்டும். தேவைகள் புரிந்து கொள்ளாமல் ஆண்டவரிடத்தில் கேட்க முடியாது. ஆக என்னுடைய தேவை என்ன என்பதை புரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். 3வது காரியம், தேவன் நமக்கு கொடுப்பதனுடைய மதிப்பு எவ்வளவு பெரிது என்பதை அவன் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அதுக்கு தான் அவர் இந்த கேள்வி கேட்கிறார். ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தினுடைய மதிப்பு என்ன? இன்றைக்கு நமக்கு ரட்சிப்பினுடைய மதிப்பு என்ன? நம்ம இலவசமாக பெற்றிருந்தாலும் கூட ஆண்டவர் நமக்கு விளக்கரையும் கொடுத்து அதை கொடுத்திருக்கிறார். அதனுடைய மதிப்பு என்ன? நமக்கு கொடுத்திருக்கிற தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய மதிப்பு என்ன? தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார், சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற தெய்வம் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அதனுடைய மதிப்பு எவ்வளவு விலையேறப்பெற்ற என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால்தான் அந்த கேள்வியை கேட்கிறார். 4வது காரியம், எப்படிப்பட்ட நிலையில் இருந்தபோது நமக்கு கொடுத்தார் என்பதை அவன் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அவன் தன் இஷ்டப்படி வாழ்ந்துடக்கூடாது. நான் எப்படிப்பட்ட நிலையில இருந்தேன், நான் ஒன்றுமில்லாதவனாக 38 வருஷம் வியாதியுள்ள ஒரு மனிதனாக நான் இருந்தேன். எனக்கு யாருமே உதவி செய்யலை, என்னை எல்லாரும் கைவிட்டாங்க. ஆனால் எனக்கு ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தார் என்பதை அவன் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நம்முடைய நிலையை மாற்றின தெய்வம் என்பதை அவன் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை குறித்து நன்கு அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவர் எப்போதுமே ஒரு மனிதன் அப்படியே இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறதில்லை. ஒரு மனிதனுடைய நிலையை மாற்ற விரும்புகிறார், அவனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் இந்த மனிதனிடத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போய் கேட்கிறார், நீ சொஸ்தமாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாயா என்று சொல்லி. அதற்கு அவர் என்ன சொல்லியிருக்கணும்? நான் சொஸ்தமாகணும், என்னை கொண்டு போய் அந்த குளத்தில் முதல்ல இறக்கி விட்டுருங்க, தேவதூதன் கலக்குவார், கலக்கும் பொழுது நான் அதில் போய் முந்தி இறங்கிறோன்னு எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்க, அப்படிதான் அவர் சொல்லியிருக்கணும். ஆனால் அவருடைய பதில் எப்படியாக இருந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது எதிர்மறையாக இருந்தது. என்ன கேட்க வேண்டுமோ கேட்பதற்கு பதிலாக எதிர்மறையான பதிலை சொல்லுகிறார்.
இன்னைக்கு அநேகர் ஆண்டவர் நம்மிடத்துல கேட்கிற பல கேள்விகளுக்கு நம்ம என்ன சொல்லுகிறோம்? பல எதிர்மறையான பதில். ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு சொல்றதுக்கு பதில் மற்றவர்களை நம்ம குறை சொல்ல ஆரம்பிச்சிடும். ஆண்டவரே எனக்கு நீங்க கிருபையா இறங்குங்க என்று சொல்லி சொல்லும் பொழுது நான் ஏன் இதை நான் பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறேனே என்று சொல்லி பெருமை பாராட்டுகிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்துல கேட்கிற ஒரு கேள்விக்கு ஆண்டவர் என்ன கேட்கிறாரோ கேள்விக்கு மாத்திரமே பதில் சொல்லணும். அதற்கு விளக்கம் கொடுக்கக்கூடாது, அதற்கு எதிர்மறையான பேச்சுகள் பேசக்கூடாது. நாம் ஞானமுள்ளவனாக பேசுகிறேன் என்று சொல்லி பேசக்கூடாது. நாம் உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும். என்னுடைய தேவை என்ன என்பதை புரிந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இவருடைய பதில் என்னவாக இருந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது 7வது வசனத்தில் வாசிக்கிறோம். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த வசனத்தில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில விஷயங்களை பார்க்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? என்னை முதல் காரியம் அவருடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. எதிர்மறையான வார்த்தைகள். அவர் என்ன சொல்லுகிறார்? என்னை கொண்டு போய் விடுகிறதற்கு யாருமே இல்லை. அவருடைய மனநிலை எப்படி இருந்தா, மற்றவர்களையே பார்த்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு யாராவது உதவி செய்ய வருவாங்களா என்ற ஒரு எண்ணம். மற்றவர்களையே பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு காரியம். இன்னைக்கு அநேகர் அப்படிதான் இருக்கிறாங்க. மற்றவங்களே தான் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. நான் முயற்சி செய்யணும், என்னுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு நான் முயற்சி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதபடி மற்றவர்கள் எனக்கு உதவி செய்வார்களா என்ற ஒரு எண்ணத்தோடு கூட தான் எனக்கு அநேகர் இருக்கிறார்கள். இங்கே அவர் தான் பார்க்கிறோம், மற்றவர்களையே பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு குணம். இரண்டாவது காரியம், வேறொருவன் போய் முந்தி இறங்கி விடுகிறான் என்று சொல்கிறார். மற்றவனை குறை சொல்லக்கூடிய குணம் அவரிடத்துல இருந்தது. அவன் சுகம் பெறணுங்கிறதுக்காக முந்தி போய் இறங்கி விடுகிறான். அதை பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, நான் போறதுக்கு முன்னாடி அவன் முன்னாடி போயிடுறான். அவருடைய எண்ணம் எப்படி இருந்தது? நான் வேறொருவன் போய் முந்தி இறங்கி விடுகிறான். மற்றவனை குறை சொல்லி கொண்டு இருக்கிற ஒரு குணம் அவருக்குள்ள இருந்தது. இப்படி இருந்தால் எப்படி சுகம் பெற முடியும்? மற்றவங்க எனக்கு உதவி செய்ய மாட்டேன்றாங்க ஒரு எண்ணம் அவர்கிட்ட இருந்தது. இரண்டாவது, மற்றவனை குறை சொல்லக்கூடிய ஒரு எண்ணம், அவன் போய் முந்தி இறங்கிறான் அப்படிங்கிற எண்ணம் அவருக்குள்ள இருந்தது. மூன்றாவது காரியம், திட்டமில்லாத ஒரு மனிதன். திட்டமே அவர்கிட்ட இல்லை. திட்டம் இல்லைன்னு எப்படின்னு சொல்லி வாசிக்க முடியும்? 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது படுத்திருந்த அவனை இயேசு கண்டார் என்று சொல்லி வாசிக்கிறார். நிம்மதியாக படுத்திருக்கிறார். என்ன அர்த்தம்? யாராவது எனக்கு உதவி செஞ்சால் செய்யட்டும், என்னை தூக்கி கொண்டு போய் என்னை நடக்க கொண்டு போய் என்னை கொண்டு போய் தண்ணியில் இறக்கி விட்டாங்கன்னா இறக்கி விடட்டும், இல்லைன்னா என் வாழ்க்கை இப்படியே நடக்கட்டும். திட்டம் இல்லாத ஒரு மனிதன். ஒரு வீடு கட்ட போகிறோம், பிள்ளைகளை படிக்க வைக்க போகிறோம், பல விஷயங்கள் நம்ம செய்கிறதுக்கு முன்பதாக திட்டம் தீட்டுக்கிறோம். என்ன செய்யணும், ஏது செய்யணும், என்னென்ன காரியங்கள்லாம் செய்யணும்னு சொல்லி திட்டம் பண்ணுகிறோம். திட்டம் இல்லாமல் நடக்கிற காரியம் எதுவுமே உண்மை உள்ளதாக இருக்காது. திட்டம் பண்ண வேண்டும். ஆண்டவர் நமக்கு ஞானம் கொடுத்திருக்கிறார். திட்டம் உள்ளவளாக இருக்க வேண்டும். இங்க வாசிக்கிறோம், திட்டமில்லாத ஒரு மனிதன் அவரு படுத்திருந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் வாழ்றாங்க. ஆண்டவர் என்ன படைச்சிட்டாரு, என்ன வாழ வைப்பாரு அப்படிங்கிற எண்ணத்தோடு கூட இருக்கிறாங்க. எவ்வளவு ஒரு தவறான எண்ணங்கள் சொல்லி பாருங்க. திட்டம் இருக்கணும். திட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை அது கெட்டு போயிடும். 4வது காரியத்தை வாசிக்கும் பொழுது, நோக்கமில்லாத ஒரு மனிதன். அவருடைய இந்த மனிதனுடைய வாழ்க்கையில இருந்த 4வது குறை என்ன? நோக்கம் இல்லை. என்ன நோக்கத்திற்காக அங்க உட்கார்ந்து இருக்கிறேனோ என்கிற நோக்கமே அவருக்கு கிடையாது. அவர் யாரை பார்த்துக்கிட்டு இருக்கிறார்? மனுஷனையே பார்த்துக்கிட்டு இருக்கிறார். மனுஷன் எனக்கு உதவி செய்ய வரணும், மனுஷன் என்னன்னே மற்றவங்களையே பார்த்து கொண்டு இருக்கிற இருக்கணும். நோக்கமே கிடையாது. ஆக்சுவலாக அவருடைய பார்வை எப்படி இருக்கணும்? அங்கே குளத்தை பார்த்துக்கிட்டு இருக்கணும், தேவதூதன் எப்பொழுது வருவார் என்று சொல்லி பார்த்து கொண்டு இருக்கணும், தண்ணீர் எப்போ கலக்கப்படும் என்று சொல்லி பார்த்து கொண்டு இருக்கணும். ஆக அவருடைய பார்வை அந்த பெதஸ்தா குளத்துக்கு நேராக இல்லாதபடி அவருடைய பார்வை மனிதர்களுக்கு நேராக இருந்தது. மனிதர்கள் உதவி செய்வார்களா என்ற ஒரு எண்ணத்தோடு கூட தான் அவன் இருந்தார். இப்படி இருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் எப்படி சுகம் பெற முடியும்? வாழ்க்கையில் சுகம் பெறுவதற்கு மனிதர்களை பார்க்கக்கூடாது, மற்றவர்களை குறை சொல்லக்கூடாது, திட்டமில்லாத ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடாது, நோக்கம் இருக்கணும். நோக்கம் இல்லாமல் இருப்போம் என்று சொன்னால் நாம் எதையுமே சாதிக்க முடியாது. இன்றைக்கு அநேக தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த குறைகள் உண்டு. வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியல, தேவன் கொடுக்குற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியல. காரணம் என்ன? மனிதர்களை பார்க்குறாங்க, மனிதர்களை குறை சொல்கிறாங்க, திட்டமில்லாத ஒரு வாழ்க்கையோடு கூட வாழ்கிறாங்க, நோக்கமே கிடையாது. ஏன் ஆண்டவர் என்ன எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார்? ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறதனுடைய நோக்கம் என்ன? நான் ஏன் ஆண்டவர் இந்த பூமியில் என்னை ஏன் வச்சிருக்கிறார்? நோக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இப்படி இருக்கும் பொழுது சுகம் பெற முடியுமா? முடியாது.
அதே போல தான் இந்த மனிதன் சுகம் பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய இயலாமை குணங்கள் அப்படி இருந்தாலும் கூட ஆண்டவர் நம்மேல் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை நமக்கு இப்படி உதவி செய்யறதுனால எப்போதுமே இப்படியே இருந்துட்டா உதவி செய்வார்னு சொல்லி நினைக்கக்கூடாது. ஆண்டவர் கிருபையாக இரக்கமுள்ள கிருபை உள்ள ஒரு தெய்வம். ஆண்டவர் நமக்கு இறங்குகிறார். இந்த மனிதனுக்கு வாசிக்கும் பொழுது இயேசு தேடி சென்று அவனுடைய எல்லா காரியத்தையும் மறக்க செய்து, இனி அதை செய், இது அதை நினைக்காது, நான் உனக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன் என்று சொல்லி என்ன வாசிக்கிறோம்? 8வது வசனம், இயேசு அவனை நோக்கி, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது என்று வாசிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே அவர் செய்த பெரிய காரியம் என்ன? உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி சொல்லுகிறார். அவருடைய வார்த்தை வல்லமை உள்ள ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அவர் வல்லமையுள்ள தெய்வம். நீ குலத்தை நம்பிக்கொண்டு இருக்கிற, இனி என்னப்பா, நான் உனக்கு உதவி செய்கிறேன், உனக்கு சுகம் கொடுக்க வல்லமையுள்ள தெய்வம் என்பதை நீ விசுவாசிக்கிறாயா? நீ நம்புறாயா? நம்பினால் எழுந்து நட என்று சொல்லி சொல்லுகிறார். அவன் உடனே சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் என்று சொல்லி வாசிக்கிறோம். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். 38 வருஷமாக வியாதியுள்ள ஒரு மனிதனை ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு எவ்வளவு நேரமாகும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இந்த மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது அவன் சுகம் பெற்றான் என்று சொல்லி வாசிக்கிறோம். சுகம் பெற்ற ஒரு மனிதன் அடுத்த காரியத்தில் வாசிக்கும் பொழுது 14வது வசனத்தில் வாசிக்கிறோம், அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம். சுகமாக்கப்பட்ட மனிதன் இப்போ தேவாலயத்தில் இருக்கிறார். தேவாலயத்துக்கு ஏன் வந்திருக்கணும்? நான் இப்படி யோசிக்கிறேன், தனக்கு செய்த நன்மைக்கு நன்றி செலுத்தும்படியாக வந்திருப்பார் என்று சொல்லி யோசிக்கிறேன். நன்றியுள்ள ஒரு மனிதனாக தேவாலயத்தில் வருகிறார். தேவாலயத்துக்குள் வரும் பொழுது தேவன் கண்டு கொள்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனை பார்க்கிறார். ஒருவேளை நமக்கு சுகம் பெற்றாலும் கூட, நன்றி உள்ள இருதயத்தோடு கூட இருந்தாலும் கூட, நான் ஒருவேளை தெய்வத்தை மறந்தாலும் கூட, தெய்வம் நம்ம மறக்கிறது இல்லை. தெய்வம் நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறார். நாம் என்ன செய்கிறோம், நான் எப்படி இருக்கிறோம்னு சொல்லி ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். எனவே இந்த மனிதனை தேவாலயத்தில் கண்டு அவர் சொல்கிறார், நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி வாசிக்கிறோம். 14வது வசனத்தில் ஆண்டவர் நீ சொஸ்தமானாய், நீ சுகமானாய், தேவனே சொல்லுகிறார் நீ சுகமானாய், ஆகையால இனி நீ பாவம் செய்யாத, உனக்கு கேடானது ஒன்று வராதபடி இனி பாவம் செய்யாத. பாவம் செய்யும் பொழுது பல கேடான சரீரத்தில் வேதனைகள் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். பாவத்திற்குண்டான தண்டனை அனுபவித்து ஆக வேண்டும். ஆண்டவர் சொல்ல பாவம் செய்யாத. ஒருவேளை இவருக்கு வந்த வியாதி பாவத்தினால் வந்திருக்கலாம். ஆண்டவர் அதனால தான் எச்சரிப்பை கொடுக்கிறார், இனி நீ பாவம் செய்யாத. பாவம் செய்வானே என்று சொன்னால் உனக்கு கேடான காரியங்கள் வந்துடும். எவ்வளவு நல்ல ஒரு தெய்வம்! சுகப்படுத்துகிறார், ஆலோசனை கொடுக்கிறார், அறிவுரை கொடுக்கிறார். நீ சுகமாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நல்ல தெய்வம் இதை அறிந்து கொண்ட ஒரு மனிதன் செய்த பெரிய காரியம் என்ன? 15வது வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். என்னை சுகப்படுத்தின தெய்வம் ஒருவர் உண்டு. என்னை சுகப்படுத்தினவர் யாரு தெரியுமா? அவர்தான் ஆண்டவராக இயேசு என்று சொல்லி அறிவிக்கிறார். வெளியரங்கமான ஒரு அறிக்கை இடுகிற ஒரு மனிதனாக மாறி போனார். ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். அறிக்கை இடுகிற ஒரு மனிதன். நான் உங்களிடத்தில் சொல்லுகிற ஒரு காரியம், பெதஸ்தா குளத்துக்கு அருகாமையில் இருந்த ஒரு மனிதன் இப்பொழுது தேவாலயத்துக்குள் வந்தார் என்று வாசிக்கிறோம். இயேசுவை அறிந்து கொள்ளாதிருந்த ஒரு மனிதன் இப்பொழுது இயேசுவை அறிந்து கொண்டார் என்று வாசிக்கிறோம். இயேசுவை அறிக்கை பண்ணுவதற்கு தகுதியில்லாத ஒரு மனிதன் இப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்தார் என்று வாசிக்கிறோம். நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். நமக்கு பாவ மன்னிப்பாக மீட்பை கொடுத்திருக்கிறார். பரலோக பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இலவசமாக ரட்சிப்பை பெற்று இருக்கிறோம். நாம் எல்லாம் நரகத்துக்கு பாத்திரவான்களாக இருந்தோம். பாவத்தோடு கூட மரிக்கிறவர்களாக இருந்தோம். ஆனால் பாவத்துக்குண்டான தண்டனையை தன்மையில ஏற்றுக்கொள்ள முடியாக, உங்களுக்கு எனக்கும் பாவ மன்னிப்பாக மீட்பை கொடுக்க முடியாக நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவை தேர்ந்தெடுத்து உங்களுக்காக எனக்காக பல பாடுகளை ஏற்றுக்கொண்டு சிலுவையில மரித்தார். அடக்கமனப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். இந்த உயிரோடு கூட எழுந்த தெய்வம் நமக்கு பாவமன்னிப்பாக மீட்பை கொடுத்திருக்கிறார். பரலோக பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இதை நாம் பெற்றிருக்கிறோம். இதை நாம் ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கிறோம். அவர் கொடுத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் நாம் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். எனவே இந்த நல்ல தெய்வத்தை அறிவிப்பது நம்மில் விழுந்த ஒரு கடமையாக இருக்கிறது. நமக்கு செய்த நன்மைகளை மற்றவருக்கு சொல்ல வேண்டும். சொல்வதற்கு வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏதோ நான் ஆசீர்வாதத்தை பெற்றுட்டேன், நான் நல்ல சுகமாக வாழணும்னு சொல்லி நினைக்கக்கூடாது.
ஆசீர்வாதத்துக்கும் இன்றைக்கு நாம் சுகமாய் இருப்பதற்குண்டான காரணர் யார் என்பதை மற்றவர்களுக்கு நாம் சொல்லி ஆக வேண்டும். சொல்வது என்பது நம்மேல் விழுந்த ஒரு கடமையாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நாம் சுவிசேஷம் அறிவிப்பது என்மேல் விழுந்த கடமை என்று சொல்கிறார். ஆக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் அறிவிக்கவில்லை என்று சொன்னால் யார் அறிவிக்க முடியும்? எனவே அறிவிப்பதற்கு நாம் தைரியம் உள்ளவராக, விருப்பம் உள்ளவராக, வாஞ்ச உள்ளவராக இருப்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் உதவி செய்வாராக. அப்படிப்பட்ட சிந்தையோடு கூட ஆண்டவர் நம்மை வழிநடத்துவாராக. தேவன் நாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.